சீமான் என்ன தெரியுமா தம்பி, பயங்கரமான சுயநலவாதி. அப்புறம் அவர் உண்மையிலே வேலையை சாகப்போறேன்னு சொல்லிட்டு அவனால தவறான விஷயத்தை ஈடுபட்டாரா? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு வந்து டிப்ரெஷன், எனக்கு வந்து அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இப்ப அவர் தலைவர் இறந்து போயிட்டாரு இல்லையா? தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு. உடனே நீ வாயேன், எனக்கு வந்து எனக்கு நீ உன்னைய பார்க்கணும்னு அந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ. எப்ப பார்த்தாலும் நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட எனக்கு விடுதலை கிடைச்சிச்சே தவிர, என்னை எப்படி புடிச்சு வச்சிருந்தாருன்றதை நீங்க கேளுங்க. இன்னும் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் சுதந்திரமா விடு சீமான், பாவம் அவளை நீ ஒரு சிறையில போட்டு வச்சிருக்க மாதிரி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து வாழ்ந்தேன். அதனால இவர் சொல்ற அந்த காலகட்டம், இவங்க அங்கிருந்து ஸ்கைப்ல இருந்து போன் பேசி சீமான் இயக்குவாங்க அந்த நேரத்துல. அப்புறம் சீமான் இங்க இருந்து சுவிட்சர்லாந்துக்கு பேசுவாரு, கனடா பேசுவாரு, லண்டனுக்கு பேசுவாரு. இதெல்லாம் நாங்க வந்து ஒரு ஃபார்மேட்டா பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். சந்தோஷ் அவர்கள் சொன்ன விஷயம்